அப்போ என்ன சொன்னேன், சம்ரின்ஸ்மாய் நிறுவனங்கள் தங்களோட நிறுவனத்தை அப்பூடாக பிஸ்னஸ் ஆரம்பித்தாங்கன்னு சொன்னால் இன்னும் டபுள் ஆகும், வேலைவாய்ப்பு நிறைய பேருக்கு பெருகும். அங்கே கடைக்கு ஆட்க போகிற அந்த இது குறையும். அதே போல் அப்போ அவங்களுக்கு இடத்தை பெருசாகிட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. கடையை பெருசாக்கணும்னு போத மாட்டேங்குது. பிஸ்னஸ் ஆளுக்கு நிறைய வராங்க, க்ரௌடாக இருந்த இடம் போத மாட்டேங்குது, சாமான் வைக்க இடம் இல்லை, ஸ்டோர் வேணும், அப்படிலாம் பிரச்சனை இல்லை. கடையை பெருசாக்க தேவை, ஸ்டோருக்கான இடத்த வச்சுருந்தா போதும். தேவையான சாமானும் தேவையில்லை, ஈஸியாக எடுக்கக்கூடிய மாதிரி ஸ்டோர் அமைச்சிட்டா சரி. அப்போ அங்கே பேக் பண்ணுறதுக்கும் டெலிவர் பண்ணுறதுக்கும் ஆட்கள் வருவாங்க. அவங்களோட வேலை கொண்டு வந்து தேவையான இடத்துக்கு டெலிவர் பண்ணிட்டு சொல்லி வாங்கிட்டு வர்றது. அப்போ அதை நல்ல முறையில் செஞ்சாங்கன்னா, அதாவது சாமானை ரிட்டர்ன் பண்ணலாம், சாமான் பிடிக்காட்டி ரிட்டர்ன் பண்ணக்கூடிய வசதி இருக்குது. அப்படியெல்லாம் அவங்க செஞ்சாங்கன்னு சொன்னால் 1000ல் ஒரு பேர் 2 பேர் ரிட்டர்ன் பண்ணுவாங்க. ஆனால் பிஸ்னஸ் ஃபேமஸாக நடக்கும். இதை நான் சொல்லும்போது ஒரு விஷயம் சொன்னேன், அப்போ ஒன்று செய்யும்போது 5 லட்ச ரூபா கொடுத்து செஞ்சுட்டா லேசின்னு சொன்னேன். இப்போ அந்த 5 லட்ச ரூபா யாருக்கு? உங்களுக்கு தான். நீங்கள் டெவலப் பண்ண சிஸ்டம் உங்களுக்கு தான். அப்போ சின்ன ஒரு எப்போ உருவாக்குறது 5 லட்ச ரூபா எடுக்கலாம், நீங்கள் படித்தா டெவலப் பண்ணலாம். சொல்ல விளங்குதா இல்லையா? ஒரு அப்புக்கு தான் 5 லட்சம். ஒரு பேங்க் மாதிரி ஒரு நிறுவனத்துக்கு 15-25 லட்சம் எல்லாம் கொடுப்பாங்க. அதில் வேலை கூட நெட்வொர்க், இலங்கை பூரா நெட்வொர்க் கூட தொடர்பு கொண்டு அந்த சாஃப்ட்வேர் எல்லாம் வேலை செய்யணும். சின்ன அப்புக்கு தான் 5 லட்சம். அதுக்கப்புறம் அவங்க வெப்பில் வந்து அவங்களோட ஹோஸ்டிங் எல்லாம் வரும், அதுக்கு ஒரு ஏரியா செய்யணும். அப்போ அதுக்கெல்லாம் செலவு போகும், அது வேறு விஷயம், ரைட். ஆனால் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டுக்கு டிமாண்ட் இருந்துக்கிட்டே இருக்கு இலங்கையில், வெளிநாடுகளில். ஆனால் சாஃப்ட்வேர் டெவலப் பண்ண தெரிஞ்சுக்கணும். ரைட். அதில் பல பார்ட்ஸ் இருக்குது அந்த சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் ப்ராசஸில். இப்போ அதான் அந்த 6 தான் பார்க்க போகிறோம். அதில் நீங்கள் என்ன பங்கு வகிக்கலாம்னு நீங்கள் தீர்மானிக்கவும். சின்னதாக இருந்தால் எல்லா வேலையும் நாம் தான் செய்யணும். சின்ன சாஃப்ட்வேர் இருந்தால், பெரிய இதாக இருந்தால் ஒரு கம்பெனியில் பலர் சேர்ந்து செய்கிற வேலை இருக்குது. விளையிட்ட இப்போ சாஃப்ட்வேர் சொல்யூஷனை நோக்கி உலகம் போயிட்டு தான் இருக்குது, போகத்தான் செய்யும். இப்போ இந்த கொரோனா இருக்குது, அந்த மேனேஜ்மெண்ட், கொரோனா கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட், இதுக்கு அவசரமாக சாஃப்ட்வேர் செஞ்சு கொடுக்கும். இப்போ 1 வருஷம் ஆகிட்டே, 1 வருஷத்துக்கு கூட 1.5 வருஷம் ஆகுது. அவர் 3 மாதத்தில் ஒரு சாஃப்ட்வேர் செஞ்சு கொடுத்துருந்துச்சு, அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு சாஃப்ட்வேர் இருந்துச்சு, சிஸ்டம் இருந்து இருக்கா இல்லையான்னு தெரியா இலங்கையில். அதுக்கு தேவை, அப்படி தேவை வந்துட்டு தான் இருக்கும் புதுசாக. ரைட். எத்தனை பேஷண்ட்ஸ் இருக்கிறாங்க இலங்கை பூரா, எங்கெங்கே அட்ரஸ், அவங்களோட யாருக்கு யாரோட தொடர்பு, கவர்மெண்ட்டில் ஒரு இருக்கா ஒழுங்கா இருக்குமா, நம்புறீங்களா இருக்கேன்ட்டு? சும்மா ஒரு ஆளை பிடிச்சோன்னா அவங்க வந்து குடும்பத்துலேயும் அவங்களோட சொந்த யார்கிட்ட எங்கெல்லாம் போனான்னு கேட்டு அங்கேயும் பிடிச்சி பிடிச்சி ஏற்றி கொண்டு போகிறது தவிர எந்த ரெக்கார்டும் இருக்காது. ஏற்கனவே வந்த நோயாளி, கொரோனா வந்த நோயாளியே அவர்கிட்ட கேட்டால் அவன் சொன்னால் தான் உண்டு. எனக்கு ஏற்கனவே வந்து நான் ட்ரீட்மெண்ட் எடுத்து சோமாகிட்டேன், திரும்ப வந்துக்கிட்டு அவனே சொன்னால் தான் உண்டு, இல்லாட்டி கவர்மெண்ட்டில் எந்த ரெக்கார்டும் இருக்காது. ரைட். அப்போ அதுக்கே ஒரு சாஃப்ட்வேர் தேவை, சாஃப்ட்வேர் சொல்யூஷன். ஒரு ஆள் ஐடி நம்பர் அடித்தோன்னு காட்டணும் எல்லாம் ஹிஸ்ட்ரியை. ஒரு நோய் வந்ததா, உண்மையிலே கொரோனா தானே, வேறு ஏதாவது வந்ததா, ட்ரீட்மெண்ட் எடுத்தாரா, தடுப்பூசி போட்டிக்குதா, 1 போட்டாரா 2 போட்டாரா, எப்போ போட்டார், போட்டப்புறம் வந்ததா நோய் வரையிலையா, இது ஃப்யூச்சருக்கும் தேவைப்படும். அடுத்த முறை தொற்று நோயில் உலகத்தில் வர நேரம் இந்த டேட்டாக்கள் தேவைப்படும். அப்போ கொரோனா வந்து போன 2019 டிசம்பர் சைனாவில் வந்தேன்னு சொன்னால், இலங்கைக்கு அது 3ஆம் மாதம் வந்துன்னு சொன்னாலும் ட்ரை பண்ணிக்க 6ஆம் மாதத்துலேருந்து சாஃப்ட்வேர் வந்தீங்க ரெடி ஆகிக்கும். கவர்மெண்ட் சல்லி கொடுத்தீங்க, அதை செஞ்சு கொடுத்து தான் இருப்பாங்க சாஃப்ட்வேர் கம்பெனி. அப்போ ஒரு ரெக்கார்டு ஒன்று இருக்கும் தெளிவாக, சரியான பாதையில் அடுத்த நடவடிக்கை கொண்டு போகலாம். இப்போ மேம்போக்காக தான் கொண்டு போகணும். கொரோனாவை கண்டா கேர்ஃபியூ, ஒரு ஆள் இருமுனா குவாரண்டைன், அவ்வளோதான் தெரியும் கவர்மெண்ட்.
ரைட். ஓகே. அப்போ இந்த மாதிரி கிரைசிஸ்களுக்கு நான் உதாரணத்துக்கு நான் சொன்னேன், அவசரமாக செய்யுது. இந்த மாதிரி வேறு எத்தனையோ தேவைகள் இருக்கு. நம்ம யோசிச்சு பார்த்தா அதுக்கெல்லாம் சாஃப்ட்வேர் சொல்யூஷன் இருந்தால் சரி. ரைட். நீங்கள் யாரும் சொல்லல எனக்கு சொந்தமாக தேவையில்லைன்னு, அது முக்கியமாக தேவையில்லாட்டியும் ஒரு தனிநபருக்கே தேவை. ஒரு தனிநபர் நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்தா கம்பெனியில் சாஃப்ட்வேர் சொல்யூஷன் ஒன்று இருக்கலாம், உங்களுக்குன்னு ஒன்று தேவையாக இருக்கும். நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனலாக இருந்தால் உங்களுக்கு தேவைப்படும். இப்போ நான் விடிஏல வேலை செய்கிறேன், விடிஏல ஒரு சாஃப்ட்வேர் சொல்யூஷன் இருக்கணும்னு நான் சொல்கிறேன், இல்லைன்னு சொல்கிறேன், இருக்கணும்னு சொல்கிறேன். அது வேற, எனக்குன்னு ஒன்று இருக்கணும். எனக்கு இருக்கணும் ஃபேமிலி மேனேஜ்மெண்ட், அதில் ஃபைனான்சியல் மேனேஜ்மெண்ட், ரைட். இதெல்லாம் வேணும். கேஸ் வந்து எத்தனை நாளைக்கு இருக்க முடியுது? சும்மா பருமட்டாக சொல்லிக்கொள்வோம், 1.5 மாதத்தில் முடியுது. சரியாக எத்தனை நாள் பாவிக்குது? அதுக்கு எவ்வளோ செலவாகுது? கரண்ட்டுக்கு எவ்வளோ கொடுக்குறோம்? தண்ணிக்கு எவ்வளோ கொடுக்குறோம்? ஒவ்வொரு மாதம் எத்தனை யூனிட் பாவிக்கப்படுது? இதெல்லாம் உட்காந்து பேப்பரில் பேனில் எழுதி இது பண்ணுற எழுதுகிற ஆட்கள் இருக்கிறாங்க, செஞ்சுட்டு இருக்கல எல்லாருக்கும். சாஃப்ட்வேர் ஒரு ஆப் இருந்தால் ஃபோனில் ஒரு தனிநபருக்கு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை செய்யக்கூடிய மாதிரி சில வேலை ரெடிமேட் அப்ளை இருக்கலாம். ஃபோன் இதில் கூகுள் ப்ளே ஸ்டோரில் தேடி பார்க்கலாம். அப்படியான தேவைகளும் இருக்குது. எங்களுக்கு சாஃப்ட்வேர் சொல்யூஷன் தேவைப்படும். சார் சொல்லுங்க. இப்போ ஊபர் எப்போ வந்து தெரியுமா சார்? ஊபா வா அவன் டெலிவரி சிஸ்டம். அதான் அவங்க முந்திக்கி விடுறான், அவ்வளோதான். யாரோ சாமான் வச்சுட்டிக்கிறான், இவங்க வாங்கி விற்று லாபம் சம்பாதிக்கிறான். அது ட்ரெக் பண்ணது என்ன சார்? எங்க வாரம் ட்ரெக் பண்ணலாம். ட்ரெக் பண்ணலாம். அது சின்ன விஷயம் தானே. இந்த நம்மளோட இந்த இதை போடுறது தானே, என்னது என்ன சிஸ்டம் அது, லொக்கேஷன் இது பண்ணுறது, ஜிபிஎஸ் சேர்த்து விட்றது தானே ஆப்புக்கு. அது நாம் செய்யறதில்ல, அது நம்மளோட இவங்கட தான், டெலிஃபோன் ஆப்ரேட்டர், நெட்வொர்க் ஆப்ரேட்டர் தான் டீட்டெயில்ஸ் வச்சு எங்கள் சாஃப்ட்வேரில் அதுக்குரிய வசதி வச்சுருவோம். அந்த டீட்டெயில்ஸை வாங்கி இவர் எங்கே போகிறான்னு காட்டுறது. சார் அதுக்கு 5 லட்சத்துக்கு மேலே போகுமா சார் செய்கிறதுக்கு? நார்மலாக ஒரு நல்ல எப்போ இருந்தால் கொழும்புல போனேன், நீங்கள் 5 லட்சம் எடுப்பான். தெரிஞ்சாக்கில் பிடிச்சி செஞ்சால் 2.5 லட்சம் 3 லட்சத்துக்கு செய்யலாம். நான் நம்பையில் உள்ள சரி போகணும் சார். நீ தெரியாது, எதிர்பார்க்கல அப்படியா? நான் அன்றைக்கு ஒரு ஆள்கிட்ட கேட்டேன், ஒரு ஆள் என்கிட்ட கேட்டார். அப்போ விசாரித்து நான் சொன்னேன். அப்போ 5 லட்சம் மட்டும் வந்து கொழும்புல இல்லை, எங்கள் புத்தளத்தில் இமாரா கொஞ்சம் குறவாக தான் சொன்னாங்க. இமாராட்ட கேட்கவும் கொஞ்சம் குறவாக செஞ்சு தரேன்னு சொன்னாங்க போல. சார் இன்ஸ்டியூட்க்கு ஒன்று செஞ்சாங்க, அதுக்கு 2 lakhs தான் எடுக்கு. அப்பா சார் அப்படின்னா அவர் செஞ்ச ஒரு ஸ்டூடெண்ட் சார், ஸோ 2 lakhs எடுத்தேன். ஸ்டூடெண்ட் மேனேஜ்மெண்ட் எந்த இன்ஸ்டியூட்? ராயல் அகாடமி ஆஃப் சயின்ஸ். ரைட் நம்மட ரைட்டா நஃப்ராஸ் ரைட். அதில் தான் படித்தோம் ஃபுல்லாக கொரோனாக்கு, வீடியோஸ் போடுறது, எக்ஸாம்ஸ். ரைட், வெரி குட். 2 லட்சம் செஞ்சுருந்தாங்க அப்படியா? அதான் ஃபங்க்ஷனாலிட்டியை பொறுத்து தான் அது விலை தீர்மானிக்கப்படும். அதுதான் சொல்லுங்க. எப்படி அவரு சார்ட்ட தான் படிச்சது, ஸோ கேக் இல்ல மணி சார் கொடுத்தாரு, 2 லட்சம் கொடுத்தாரு. யாருக்கு? டெவலப்பருக்கு. டெவலப்பர் யாரு? அங்க நிறுவனத்தில் உள்ள ஆளா வெளியாளா? இல்ல சார்ட்ட படிச்சது ஸ்டூடெண்ட் சார். ஸ்டூடெண்ட் செஞ்சு கொடுத்தியா? வெரி குட். அதான் விஷயம். அதான் 2 லட்சம். சரியா? ரைட். சாதாரணமாக மார்க்கெட்டில் உள்ள விலையை தான் நான் சொன்னது, 5 லட்சம் நார்மலாக. அதை விட மற்ற இந்த இந்த அனலைசிஸ்னு ஒரு பகுதி இருக்கு, இந்த 2வது, சரியா? அதில் தான் இருக்கிற விஷயம். சாஃப்ட்வேரில் என்னென்ன ஃபங்க்ஷனாலிட்டி, என்னென்னலாம் செயல்பாடுகள் இருக்கணும்னு தீர்மானிக்குது. அதுக்கு பிறகு தான் விலை தீர்மானிக்கப்படும். இப்போ நாங்கள் படிப்போம், ஒன்றுனா பார்ப்போம். ரைட் ரைட். சும்மா சின்ன சாஃப்ட்வேர் அப்படி என்றாலே 2 லட்சம் அப்படி வரும். இப்போ அதில் குறைஞ்சி கொடுக்குறது மிக ஏன் குறைச்சி கொடுக்கான்னு நான் சொல்கிறேன். ரைட், ஓகே. இப்போ வருவோம். இந்த 6 படிமுறையில் முதலாவது படிமுறை
ப்ரிலிமினரி இன்வெஸ்டிகேஷன். அதாவது முதன்மையான இன்வெஸ்டிகேஷன் என்ன? முதல் கட்ட ஆய்வு. ரைட், முதல் கட்ட ஆய்வுன்னு சொல்லுவோம். அதாவது ஒரு நிறுவனம் சொல்லுது எங்களோட நிறுவனத்தை கம்ப்யூட்டரைஸ் பண்ணணும் என்று சொல்லி ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கம்பெனி அணுகுறாங்க. அப்படியான்னு சொல்லி டக்குன்னு என்ன செய்ய மாட்டாங்க, சாஃப்ட்வேர் ஒன்றை செய்ய ஆரம்பிக்க மாட்டாங்க. முதல் வேலையாக போயிட்டு அந்த ஃபீஸபிலிட்டி ஸ்டடின்னு சொல்கிறது, சாத்தியப்பாட்டு அறிக்கை, இந்த கட்கைன்னு சொல்கிறது, சாத்தியப்பாட்டை வந்து ஆராய்கிறது. போயிட்டு அந்த நிறுவனத்தை விசிட் பண்ணி அவங்களோட நடவடிக்கை, அது எந்த நடவடிக்கை, வியாபார நடவடிக்கை, எந்த நடவடிக்கையோ அந்த நடவடிக்கைகளை ஆராய்வாங்க, தகவல்களை கலெக்ட் பண்ணுவாங்க. ரைட், ஒரு பேங்க்னு சொன்னால் இது வரைக்கும் அவங்க கம்ப்யூட்டரைஸ் பண்ணல, சும்மா கம்ப்யூட்டர் வச்சு எக்ஸலில் தான் செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்போ கம்ப்யூட்டரைஸ் பண்ண சொல்கிறாங்கன்றா போயிட்டு பார்ப்பாங்க, நீங்கள் என்னெல்லாம் செய்கிறீங்க, என்னென்ன ஃபார்ம்ஸ்லாம் வச்சுக்கிறீங்க, எல்லாத்தையும் ஒவ்வொரு காப்பி கலெக்ட் பண்ணுவோம். சல்லி போடுறதுக்கு என்ன பேப்பர் இது வச்சுக்கிறீங்க, சல்லி எடுக்கிறதுக்கு என்ன பேப்பர் வச்சுக்கிறீங்க, நீங்கள் என்ன ஷேர் புக்கெல்லாம் வச்சு பதிகிறீங்க, அதில் ஃபோட்டோ காப்பி ஃபோட்டோ இதெல்லாம் எடுப்பாங்க. அந்த ஷேர் புக்கில் என்னென்ன காலம்ஸ் போட்டு வச்சுக்கிறாங்க, என்ன ரெக்கார்ட்லாம் பதிகிறாங்க, எல்லாத்தையும் எடுப்பாங்க. ரைட், இது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி ஆட்களோட இன்டர்வியூ பண்ணுவாங்க. வேலை செய்கிற ஆட்களை, பழைய ஆட்கள் புது ஆட்கள் எல்லாரையும் இன்டர்வியூ பண்ணி அவங்களோட கேள்விகளை கேட்டு எழுதி கொள்வோம். எல்லாம் எழுதி எடுத்துக்கிட்டு தான் ஒரு அனலைசிஸ் ஒன்று செய்வாங்க. ரெண்டாவது வேலை சிஸ்டம் அனலைசிஸ். ரைட், அந்த சிஸ்டம் அனலைசிஸில் தான் என்ன வகையான இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் தேவைன்னு சொல்லி அதில் முடிவெடுப்போம். இப்போ அஃப்ரிதா சொன்னது நாங்கள் அதில் தான் படித்தோம் என்று சொன்னால் அது லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ரைட், அதில் ஸ்டூடெண்ட்ஸோட அட்மிஷன் ஃபீஸ் எல்லாம் அதில் தான் மெயின்டைன் ஆகுமா இருந்தால் அது வந்து மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். ரெண்டும் இருக்கவும் இல்லை ஒரு ஆப்பில், ரெண்டும் கலந்தாப்புல. தனியாக ஒன்று இருக்கிறது சாத்தியம் குறவும். நான் சொல்கிற விலங்குதான் இல்லையா? ரைட், நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். நாங்கள் சொன்னது பொதுவாக இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். அதில் முதல்ல சொன்னது லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ரைட், நான் பிறகு சொன்னது மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். விடிஏல இருக்கிறது இதுதான், ஸ்டூடெண்ட்ஸையும் ஸ்டாஃபையும் மேனேஜ் பண்ணுறது. இங்கே எந்த வியாபாரமும் இல்லை தானே, ஸ்டூடெண்ட்ஸையும் ஸ்டாஃபையும் மேனேஜ் பண்ணுறது. ஆனால் விடிஏக்கு இன்னொரு எல்எம்எஸும் தேவை, அது இல்லை, இது இருக்குது. இதுவும் குறிப்பிட்ட மட்டத்தில் இருக்குதுன்னு நான் சொன்னேன். ஹெட் ஆஃபீஸ் மட்டங்களில் தான் இது வேலை செய்யும், சென்டர் மட்டத்துக்கு இன்னும் வர இல்லை. ரைட், ஆனால் தனிச்சு இது இப்படி ஒன்று இருக்காது, பிரதானமாக தான் இது இருக்கும். இது பிரதானமாக லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், இது பிரதானமாக இன்ஃபர்மேஷன் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். உதாரணம் லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ஒன்று தான் வச்சுக்கிற ஒரு ஆள்னு சொன்னால் அதில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபீஸ் கட்டினா தான் அட்மிஷன் கொடுக்குறது. அப்போ ஃபீஸ் கட்டுறதுக்கு அதில் ஒரு வசதி வச்சிருக்கணும், வச்சிருந்தா அது என்ன வருது? இப்போ இது எங்களோட வீட்டை எடுத்துக்கொண்டா மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் மாணவர்களையும் ஸ்டாஃபையும் மேனேஜ் பண்ண தான் இருக்கு. ஆனால் நாங்கள் புக்ஸ் எல்லாம் சேல்ஸ் பண்ணுறோம். என்ன புக்ஸ் சேல்ஸ் பண்ணுறோம்? டெய்லி டைரியும் ப்ரோக்ரஸ் புக்குக்கும் உங்களோட காசு வாங்குறோம். அப்போ சேல்ஸ், அதுக்கு சொல்கிறது பாயிண்ட் ஆஃப் சேல்ஸ் சிஸ்டம். ஆனால் தனியே இது வியாபார நடவடிக்கை இல்லை. அதனால மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் பிரதானமான சிஸ்டம். அதில் சின்ன சின்ன இந்த சேல்ஸ் பண்ணுறதுக்கும் ஏற்பாடு இருக்கும். அப்போ எல்லாமே ஒரு கலவையாகத்தான் பெரிய பெரிய நிறுவனங்கள் இருக்கும். ரைட், என்டர்பிரைஸ் சிஸ்டம். ரைட், என்டர்பிரைஸுங்கிறது தொழில் துறை, தொழில் பேட்டைகள், அதாவது அந்த இண்டஸ்ட்ரி.
உற்பத்தி அந்த ஃபேக்டரிகள் அந்த மாதிரி விஷயங்கள். இப்படி நிறைய மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், இந்த இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் தான் இது பொதுவான தலைப்பு. அப்படி இருக்கு நிறைய. ரைட். இப்போ என்னத்துக்கு வந்து சிஸ்டம் அனலைசிஸில் அது என்ன வகையான சிஸ்டம் இந்த நிறுவனத்துக்கு தேவை அண்டு நான் சொன்ன மாதிரி தனியாக ஒரு சிஸ்டம் இல்லை, பிரதானமாக இந்த சிஸ்டம் அதோட இந்த ஃபீச்சர்லாம் இருக்கணும் அண்டு போட்டு அதில் என்னென்ன வசதியெல்லாம் வரணும், அதுக்கு இவ்வளோ காஸ்ட் ஆகும், இவ்வளோ காலத்தில் செஞ்சு தருவோம், ரைட், போன்ற மற்ற அந்த ப்ராஜெக்ட் சம்மந்தப்பட்ட எல்லா டீட்டெயில்ஸ்லையும் இது பண்ணி சிஸ்டம் ஸ்பெசிஃபிகேஷன் ரெக்யர்மெண்ட் SRS, எஸ், சிஸ்டம் ரெக்யர்மெண்ட் ஸ்பெசிஃபிகேஷன் என்ற ஒரு டாக்குமெண்ட் தயாரிப்போம். என்ன சாமான்? சிஸ்டம் ரெக்யர்மெண்ட் ஸ்பெசிஃபிகேஷன். தயாரிப்போம். அப்போ அதில் தான் உங்களுக்கு இன்னவான சிஸ்டம் தேவை அப்படி இப்படிலாம் இருக்குது. இந்த டாக்குமெண்ட்டை வந்து 2 பார்ட்டியும் சைன் பண்ணுவாங்க. யார்? சாஃப்ட்வேர் செஞ்சு கேட்ட நிறுவனமும் செய்கிற நிறுவனமும் சேர்ந்து சைன் பண்ணுவாங்க. அப்போ அந்த புக்கில் அந்த டாக்குமெண்ட் என்னெல்லாம் இருக்கும், இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் தான் உங்களுக்கு தேவை, இதெல்லாம் இந்த வசதியெல்லாம் இதில் இருக்கும் என்று 2 பேரும் அக்ரி பண்ணுறோம். என்ன சாஃப்ட்வேர் செஞ்ச பிறகு சொல்லுவான், என்ன இது இல்லையா என்கிட்ட, இது வர இல்லையா அப்படின்னு சொல்லுவான். அப்புறம் ஆரம்பத்தில் சொல்லுவான், எப்படி எனக்கு நார்மலாக ஒரு சிஸ்டம் ஒன்று செஞ்சுட்டாங்க, நார்மலாக இருந்தால் போதும், பெருசாக ஒன்றும் தேவையில்லை அப்படி தான் சொல்லுவான். ஏன்னா சளியை பார்த்துட்டு அப்படி தான் சொல்லுவான். லட்சக்கணக்கில் கேட்ட போகிறான்னு நார்மலாக சிஸ்டம் ஒன்று செஞ்சுட்டாங்க தான் கேட்பான். ஆனால் செஞ்ச பிறகு சொல்லுவான், ஏன்னா அது வராதா, அது பிரிண்ட் வராதா, இது பார்க்கலாதா, இந்த ரிப்போர்ட்டை பார்க்கல அப்படி கேட்பான். ரைட். ஆகவே அது எல்லாம் உள்ளடக்கிய ஒரு விஷயம் தான் இந்த டாக்குமெண்ட். அந்த டாக்குமெண்ட்டில் இருக்கும். ஆக இதை மீறி யாரும் அவர் கேட்கலாது. அது மாதிரி சாஃப்ட்வேர் செய்கிறவனும் அதை வைக்காம, அந்த வசதியை வைக்காமல் செஞ்சு கொடுக்கவும் இல்லை. 2 பேருக்கும் அக்ரிமெண்ட் வர ஒரு டாக்குமெண்ட் SRS டாக்குமெண்ட் சொல்கிறோம். ரைட். ஓகே. அது தயாரிப்பாங்க எந்த கட்டத்தில்? இந்த சிஸ்டம் அனலைசிஸ் கட்டத்தில். அப்போ அதில் சில நேரம் அந்த ஃபீஸபிலிட்டி ஸ்டடீஸ் மூடாக சில நேரம் இந்த நிறுவனத்துக்கு சிஸ்டம் செய்ய இயலாதுன்னு வரும். அப்படி ஒரு உதாரணம் சொல்லுங்க பார்ப்போம். சிஸ்டம் செய்ய இயலாத நிறுவனம் எதுவாக இருக்கும்? ஃபீஸபிலிட்டி ஸ்டடீஸில் அதையும் தான் பார்ப்பாங்க. இந்த நிறுவனத்துக்கு சிஸ்டம் ஒன்று செஞ்சால் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குமா இருக்காதா? என்ன உதாரணம் சொல்லுங்க பார்ப்போம். கேள்வி விளங்கல். அதாவது நான் சொன்ன அந்த முதல் கட்ட ஆய்வுன்னு சொன்னேன், ப்ரிலிமினரி இன்வெஸ்டிகேஷன் சொல்லி, அதில் எடுக்கிற தகவலை வச்சு அனலைசிஸ் செய்யும் போது இந்த நிறுவனத்துக்கு இந்த சொல்யூஷன் ஒன்று செய்ய கொடுக்க இயலாது சாஃப்ட்வேரால என்று முடிவாகிற சந்தர்ப்பங்களும் இருக்கும். அப்படியான ஒரு சந்தர்ப்பத்தை தெரிஞ்சா சொல்லுங்க. இப்போ பேங்க் எடுத்துக்கொண்டா பேங்க்கு அனலைஸ் பண்ணி போட்டு என்ன சிஸ்டம் தேவைன்னு செஞ்சு கொடுப்பாங்க. ஒரு க்ரோசரி எடுத்துக்கொண்டு அவங்க அனலைஸ் பண்ணி போட்டு அதுக்கு ஒரு சிஸ்டம் என்ன தேவைன்னு பாயிண்ட் ஆஃப் சேல் அது செஞ்சு கொடுப்பாங்க. அப்படியே செஞ்சு கொடுப்பாங்க. சில நிறுவனத்தில் அதுக்கு சிஸ்டம் எதுவுமே கொடுக்க இல்லாது, அதுக்கு சொல்யூஷனே கொடுக்க இல்லாத சாஃப்ட்வேராலன்னு வரும். சொல்லுங்க பாப்போம். கருத்தையில் வடை விற்கிறவன் அவன் சொல்கிறான், எனக்கு சாஃப்ட்வேர் ஒன்று வேணும், சாஃப்ட்வேர் விட நான் பிஸ்னஸ் செய்ய போகிறேன். அது சாத்தியமா? இல்ல. ஏன் இல்லை? சாஃப்ட்வேர் செய்ய கஷ்டமா? வடையெல்லாம் போட்டு செய்ய கஷ்டமா? ஏன் சாத்தியம் இல்லை? இன்கம் விட செலவு கூட. அதான் வெரி குட். இன்கம் விட செலவு கூட, சாஃப்ட்வேர் செய்யறதுக்கு கூட போயிடும். ரைட். இன்னொரு உதாரணம், மீன் பிடிக்கிறவன் போட்டில் போயிட்டு மீன் பிடிச்சிட்டு வரவன், அவனுக்கு அந்த கடல்ல நினைக்கிற மீனை பிடிக்கலாம், சாஃப்ட்வேர்ல என்டர் பண்ண எத்தனை மீன் பிடிச்சவன். ரைட். அவன் தனியாக பர்சனலாக ஃபைனான்சியல் மேனேஜ்மெண்ட் ஒன்று சாஃப்ட்வேர் ஒன்று வீட்டில் வச்சுக்கலாம். இன்றைக்கு எவ்வளோக்கு மீன், எத்தனை கிலோ மீன் பிடிக்குது, எத்தனைக்கு எவ்வளோக்கு விற்றது அப்படின்னு வச்சிருக்கலாம். அது பர்சனல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். அது வேறு. நான் சொல்கிறேன், அவன்கிட்ட மீன் பிடி தொழிலை
செய்கிறதுக்கு சாஃப்ட்வேர் சொல்யூஷன் கொடுக்கல. பெரிய ஷிப்பில் போகிறவனுக்கு செய்யல் மாதிரி, பிரமாண்டமான ஷிப்பில் மாதக்கணக்கில் போயிட்டு மீன் பிடிச்சிட்டு வரவங்களுக்கு அது சாஃப்ட்வேர் சொல்யூஷனும் கொடுக்கல. ஆனால் போட்டில் போய் மீன் பிடிக்கிறவனுக்கு சாஃப்ட்வேர் சொல்யூஷன் கொடுக்க இயலாது. அப்போ சாத்தியப்பாட்டு அறிக்கையில் அது சாத்தியம் இல்லைன்னு வந்துடும். தட் இஸ் ஃபீஸபிலிட்டி ஸ்டடிஸ். ஓகே, அப்போ அனலைஸ் பண்ணியாச்சு, அக்ரி பண்ணிட்டாங்க. இப்போ செய்கிற வேலை தான் டிசைன், சிஸ்டம் டிசைன். ரைட், இப்போவும் ப்ரோக்ராம் எழுதுற இல்லை, இன்னும் வேலை இருக்கு. ரைட், சிஸ்டமை டிசைன் பண்ண. ரைட், என்னென்ன வரைவுகளை வரைஞ்சி என்னென்ன திட்டங்களை பிளான் பண்ணுறது தான் அந்த சிஸ்டம் டிசைனில் இருக்குது. அது பல டயக்ராம்ஸ் இருக்குது, அதை அந்த சிஸ்டத்தை டிசைன் பண்ணுறதுக்கு அப்படி டிசைன் பண்ணுவோம். அல்கோரிதம்ஸை உருவாக்குவோம். அல்கோரிதம்னா என்னன்னு நாங்கள் படிப்போம். ரைட், அப்படியான டயக்ராம்ஸ் எல்லாம் உருவாக்கி எல்லாம் முடிஞ்ச டிசைன் முடியும். நாங்கள் ஒவ்வொரு தேவைக்கும் ஒவ்வொரு டயக்ராம் வரையும். டயக்ராம் மட்டுமல்ல டிசைன் பண்ணுறது, இன்னும் பல விஷயங்கள் இருக்கு. அப்போ அதெல்லாம் செய்வாங்க. அப்போ டிசைனர்ஸ் இருக்காங்க, அனலைசிஸ் செய்கிறதுக்கு அனலிஸ்ட் இருக்காங்க, சிஸ்டம் அனலிஸ்ட். டிசைன் செய்கிறதுக்கு டிசைனர்ஸ் இருக்கிறாங்க. அதாவது ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கம்பெனியில் யூஸ் பண்றதா சார்? எது எது இல்ல இப்ப டிசைன் பண்றதுக்காகலாம் சின்ன சின்ன சாஃப்ட்வேர் இருக்கு, சின்ன சின்ன சாஃப்ட்வேர் இருக்கு. வேலை என்னன்னு தெரிஞ்சால் அதுக்குரிய சாஃப்ட்வேர் இல்லை சின்ன சின்ன டூல்ஸ் எல்லாம் இருக்கு. சில நேரம் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கம்பெனியில் அவங்களே ஒரு சாஃப்ட்வேர் செஞ்சு வச்சிருப்பாங்க தங்களோட அனலைசிஸ் வேலைக்கும் டிசைன் வேலைக்கெல்லாம். அந்த நிறுவனத்துக்கு ஒரு சாஃப்ட்வேர் சொல்யூஷன் வேணுமே. அவங்க எல்லாருக்கும் சொல்யூஷன் கொடுக்குற ஆட்களாக இருந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு சாஃப்ட்வேர் சொல்யூஷன் டூல் வேணுமே. அதில் அது இருக்கும் இல்லைங்களா? அது அவங்களுக்குன்னு செஞ்சதாக இருக்கலாம், ரெடிமேட் இருக்குது, இப்படி நிறைய இருக்குது, அவங்க செய்வாங்க. அதான் ஃப்ரேம் ஒர்க்னு சொல்கிறது. ஃப்ரேம் ஒர்க்ஸ், அந்த ஃப்ரேம் ஒர்க்கில் தான் எல்லாரும் வேலை செய்வாங்க. அதில் அனலைஸ் பண்ணுறதுக்கு டிசைன் பண்ணுறதுக்கு எல்லாம் இருக்குது. அதாவது நெட்ஒர்க்கில் எல்லாம் இருக்குது. அனலைஸ் பண்ண டாக்குமெண்ட்டை பார்த்து டிசைன் பண்ணுவோம். அனலைசிஸ் டாக்குமெண்ட்டை பார்த்து டிசைன் பண்ணுவோம். ரைட், ஒரு ஆள் கொண்டு போய் கையில் கொடுக்குற இருந்தா இருக்குது அப்படின்னு சொல்லி. இந்த டிசைன் டாக்குமெண்ட் வந்து எல்லாம் எழுத்துல இருக்கும். இந்த சிஸ்டத்தை இப்போ செய்ய போகிற சிஸ்டத்தை பற்றி எல்லாமே எழுத்துல இருக்கும். ப்ரோக்ராமை தவிர மற்ற எல்லாம் எழுத்துல இருக்கும். ப்ரோக்ராம் இன்னும் சாஃப்ட்வேர் மட்டும் தான் செய்யலை, மற்ற எல்லாம் எழுத்துல இருக்கும், பிரிண்டில் இருக்கும். ஒரு படத்தில், என்ன படம் எனக்கு தெரியாது, தனுஷும் நயன்தாராவும் நடிக்கிற படம். தனுஷ் வந்து இன்டர்வியூ பண்ணி சாஃப்ட்வேர் கம்பெனி இன்டர்வியூக்கு வந்து செலக்ட் ஆகி எடுக்கப்படுவார். அதுக்கப்புறம் அவர் போயிட்டு சந்திக்க போனோடனே ஒரு பெரிய புத்தகத்தை கட்ட கொடுத்து கோ த்ரூ இட்னு கொடுப்பா. ரைட், அதுதான் டிசைன் டாக்குமெண்ட். அதை அனலைஸ் செஞ்சு டிசைன் செய்யப்பட்ட டாக்குமெண்ட். இனி இதை அவர் ஸ்டடி பண்ணணும். ஏன்னா யாருமே அங்கே ஒரு சாஃப்ட்வேர் உட்காந்து புதுசாக வேலைக்கு சேர்ந்தோடனே வாங்கன்னு கிட்ட கூப்பிட்டு வச்சு நாங்கள் இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்கிறோம், இன்றைக்கு இது செஞ்சு வச்சுக்கிறோம், நேற்று அது செஞ்சோம், இதை தான் நீங்கள் செய்யணும் அப்படிலாம் யாரும் உட்காந்து வந்து சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க. அதுக்கெல்லாம் டைம் இல்லை அவங்க. இந்த டெவலப்மெண்ட் கம்பெனி மறுதலையாக நெகட்டிவ் ஒன்று இருக்குது. ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஜாப், நல்ல சம்பளம் தான், ஆனால் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். குறுகிய காலத்தில் செஞ்சு முடிக்கணும் வேலையை. அதான் இதில் பெரிய ஒரு கன்ஸ்ட்ரைன் இருக்கு, டைம் கன்ஸ்ட்ரைன். ஏன்னா செய்யாட்டது நஷ்டம். ஏன்னா சம்பளம் கூட ஒரு ஆட்களுக்கும். ஒரு ஆளுக்கு 70,000 சம்பளம்னு சொன்னான், பேசிக் சம்பளமே ஒரு 70,000 சொன்னான். ஒரு நிறுவனத்தில் புதுசாக சேர்ந்தவருக்கு ஒரு சாஃப்ட்வேருக்கு 3 லட்சம் ரூபா கேட்டிக்கிறாங்கன்னா இவர் 3 மாதம் இழுத்தாராக என்ன நடக்கும் இந்த சாஃப்ட்வேரை செய்கிறதுக்கு? இப்போ இவரை மாதிரி 2 பேர் இருப்பான், மாதம் 1.5 லட்ச ரூபா இவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும். 3 மாதம் எடுத்தால் இவங்களுக்கு 4.5 லட்சம் போயிடும். ஆனால் சாஃப்ட்வேருக்கு வாங்க போகிற சல்லி 3 லட்சம் தான். ஆகவே சொல்லுவான், எப்படி டக்குனு 2 மாதத்தில் முடிங்க சாஃப்ட்வேர், 2 பேர் போட்டு. நிறுவனத்தில் பல பேர் வேலை செய்வோம், ஆனால் ஒரு ப்ராஜெக்டை ஒரு 2 பேருக்கு, ஒரு ஆளுக்கு 3 பேருக்கு அப்படி தான் கொடுப்பாங்க. அவங்களோட சம்பளம் எவ்வளோ காலம் போகுதுன்னு பொறுத்து தான் சாஃப்ட்வேருக்கு விலையும் தீர்மானிக்கப்படும். அப்போ ஒரு சாஃப்ட்வேருக்கு நிறைய எடுக்கவே இல்லை. இப்போ நீங்கள் கேட்குற 5 லட்ச ரூபாயா அப்படி கேட்பீங்க தானே, 5 லட்சமானு கேட்பீங்க, அந்த மாதிரி கேட்பாங்க கம்பெனியால். அப்போ அவனையும் குறைச்சும் கொடுக்கணும், இல்லாட்டி வேறு கம்பெனிக்கு போயிடுவான். அப்போ ப்ராஜெக்ட் எடுக்கவும் வேணும், எடுத்தால் அதே விலைக்கு அந்த காஸ்ட்டுக்கு செஞ்சும் கொடுக்கணும்.
அதில் ஒரு விதிமுறை ஒன்றுக்குது, டைம் கொடுக்குற டைமுக்கு சொன்ன டைமுக்கு தராட்டி சாஃப்ட்வேரை டெலிவர் பண்ணாட்டி இந்த சம்பளத்தில் குறைச்சிட்டே போவான், கொடுக்க வேண்டிய காசில் குறைச்சிட்டு போவான். இப்போ அது பெரிய நஷ்டமாக போய். அப்போ நான் 25,000 சொன்னது பேசிக்கான சம்பளம் தான். 3 லட்சம் ரூபா எடுக்கிறவனு இருப்பான் ஒரு மாதத்துக்கு சாஃப்ட்வேர் கம்பெனியில். அப்போ அவன் ஒரு மாதத்துக்கு அவன் 3 லட்ச ரூபா எடுக்கிறேன்னு சொன்னால் ஒரு மாதத்துக்கு 6 லட்ச ரூபாய் அவன் வேலை செய்யணும். 6 லட்ச ரூபா இன்கம் வர மாதிரி வேலையில் அவன் செய்யணும் கம்பெனிக்கு, அல்லது ஒரு 4 லட்சத்துக்காக செய்யணும். அப்போ அவனுக்கு ஒரு 3 லட்சம் சம்பளம் கிடைக்கும். பெரிய சீனியருக்கெல்லாம் 3 லட்சம் மட்டும் கிடைக்கும். அப்போ அதுலேருந்து குறைஞ்சிட்டு போவோம். 2 லட்சம், 1.5 லட்சம், 1 லட்சம், 70,000 அப்படி கிடைக்கும். ரைட். அப்போ என்ன சொல்கிறேன், டிசைன் டாக்குமெண்ட் இருக்கணும். அந்த டாக்குமெண்ட்டை பார்த்து தான் என்ன சாஃப்ட்வேர் என்ன செய்யணும் எல்லாம் அவருக்கு முடிவெடுக்கும். ரைட். அதுக்கு பிறகு தான் டெவலப்மெண்ட் 2 பாதியாக இருக்குது. சாஃப்ட்வேர் உருவாக்குறதுக்கு அதை டெஸ்ட் பண்ணுறது. சாஃப்ட்வேர் உருவாக்க வேணும், அதை டெஸ்ட் பண்ணவும் வேணும், சரியாக வேலை செய்வேன். அப்போ டெவலப்மெண்ட்டுங்கிற ப்ரோக்ராம் எழுதுறது, அது ஏதாவது லாங்குவேஜை பயன்படுத்தி அந்த ப்ரோக்ராம் எழுதுவோம். எப்படி எழுதுறது, டிசைன் டாக்குமெண்ட்டை பார்த்து எழுதணும். டிசைன் டாக்குமெண்ட்டுக்கு ஏற்ப சாஃப்ட்வேரை உருவாக்கும், எழுதணும். ரைட். பெரிய சாஃப்ட்வேர் இருந்தால் பலர் ப்ரோக்ராம் எழுதுவான். ஒரு பாதியை ஒரு ஆளுக்கு பிரித்து கொடுத்துருவாங்க. இந்த பாதியெல்லாம் நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணுங்கள், இந்த மற்ற ஆட்கள் இந்த இதை ப்ரோக்ராம் பண்ணுங்கள். இப்போ நான் சொன்னேன் உங்களுக்கு HTML படித்தோமே, என்னென்ன பேஜெலாம் நீங்கள் செய்யுங்க. ப்ராடக்ட் கேட்டலாக், ப்ராடக்ட் லிஸ்ட், ஹோமெல்லாம் உங்களோட பொறுப்பு. உதாரணத்துக்கு நம்ம செஞ்சது சின்ன வேலை, ஆனால் பெரிய வேலையாக இருந்தால் அப்படி கொடுப்பாங்க. இன்னொரு ஆள் கொடுப்பாங்க, அபவுட் அஸ், இதெல்லாம் கண்டாக்டர்ஸ்லாம் நீங்கள் செய்யுங்க. ஒரு ஆள்கிட்ட CSS கொடுப்பாங்க. இப்போ விளங்குதா? இப்போ CSS ஒரு ஆள் செய்யும், HTML ஒரு ஆள் செய்யும். ஆகவே பேராகிராஃப் டேக் போடாட்டியும் போட்டாலும் பேராகிராஃப் வருதுதானே சும்மா போடக்கூடாது, பேராகிராஃப் டேக்கை போடணும். ஏன்னா அவன் பேராகிராஃப் டேக் தான் அங்கே ஸ்டைல் எழுதிப்பான், நீங்கள் எழுதுற இல்லை. விளங்குதா நான் சொல்கிறது? இப்போ பலர் வேலை செய்கிற என்விரான்மெண்ட்டில் அதுதான் தேவைப்படும். நாம் செய்ய வேண்டியது சரியாக செஞ்சிடணும். ஃபார்முக்கு வந்து அங்கே இப்போ எக்ஷனில் வந்து ப்ராசஸ் PHPட்டு கம்பெனியில் ஸ்டாண்டர்டாக ஒரு ஃபைல் நேம் வச்சுருப்பாங்க. அந்த ஃபைல் நேமை பயன்படுத்தி நம்ம அதில் கொடுத்து வச்சிடணும். ஏன்னா ப்ராசஸ் PHP தெரிஞ்சவரால் அங்கே எழுதிட்டு இருப்பான், அவன் சரியாக எழுதிப்பான். நீங்கள் ப்ராசஸ் PHP பேரை கொடுக்காம சும்மா விட்டிங்கன்னா அங்கே வேலை நடக்காது. அப்போ அது உங்களோட மிஸ்டேக், HTML செய்கிறவங்க மிஸ்டேக்காக போயிடும். விளங்குதா இல்லையா? அப்போ ஒரு ஆள் மொத்த பார்த்துலாம் காய்ச்சிட்டு சிரிச்சுட்டுலாம் நிற்கல. அங்கே லஞ்ச் டைமில் அந்த மாதிரிலாம் காய்ச்சிக்கிட்டாது தவிர இதை பற்றி காய்க்க மாட்டாங்க. நீ அதில் என்ன பேர் கொடுத்திக்கலாம் ஃபைல் நேமுக்கெல்லாம் கேட்க மாட்டாங்க. பட் இவங்க நான் ப்ராசஸ் PHP தான் கொடுத்திக்கிறேன், நீங்களும் அதே பேர் கொடுங்க அப்படிலாம் காய்க்க மாட்டாங்க. டிசைன் டாக்குமெண்ட் என்ன சொல்லிக்கு அதான் செய்வாங்க. டிசைன் டாக்குமெண்ட் நான் சொல்கிறேன் அந்த பேர்கள்லாம் இருக்கும். இந்த ஃபைல் வந்து PHP ப்ராசஸ்ங்கிற பேரில் இருக்கணும், இந்த ஃபைல் இந்த பேரில் இருக்கணும், இந்த ஃபைல் இந்த பேரில் இருக்கணும், இந்த ஃபைல் இந்த பேரில் இருக்கணும் போன்ற விஷயம் எல்லாம் டிசைன் டாக்குமெண்ட் இருக்கு. ரைட். டெவலப் பண்ணி முடிஞ்சால் அதை டெஸ்ட் பண்ணணும். டெஸ்டிங் பல வகையான டெஸ்டிங், அதுவே தனியாக ஒரு சப்ஜெக்ட். நீங்கள் டிப்ளமா லெவல் NQ level 5க்கு போனீங்கன்னா டெஸ்டிங்டே தனியாக இது ஒன்று பரப்பு ஒன்று இருக்குது, தனி சப்ஜெக்ட் இருக்குது. தனி தேரிங்கிறதால கொஞ்சம் தலை குத்தும். கம்ப்யூட்டர் ப்ராக்டிக்கல் இல்லை, அது டெஸ்டிங். எப்படி டெஸ்ட் பண்ணுறது, என்ன டெஸ்ட் பண்ணுறது, என்ன வகையான டெஸ்டிங்லாம் இருக்கு. ரைட். அப்போ அதில் உதாரணம் யூனிட் டெஸ்டிங் ஒன்று இருக்குது. நீங்கள் HTML ஃபைல் ஒன்று செஞ்சு அந்த ஃபைல் சரியாக வேலை செய்யான்னு பார்க்குறது யூனிட் டெஸ்டிங். இன்டெகிரேஷன் டெஸ்டிங் ஒன்று இருக்குது. நான் ஃபார்ம் ஒன்றில் டைப் பண்ணி சப்மிட் கொடுத்தோன்னே அது ஃபைல் அங்கே போயிட்டு சேவ் ஆகுதா அப்படின்னு அடுத்த ஃபைலோட சம்மந்தப்பட்டு வேலை நடக்குதான்னு பார்க்குறது இன்டெகிரேஷன் டெஸ்டிங். இப்படி டெஸ்டிங் நிறைய இருக்குது. அதில் கடைசி எல்லா டெஸ்டிங்கும் கம்பெனியில் செஞ்சு அது பிள்ளையாக இருந்தாலும் திரும்ப டெவலப்பர் போயிட்டு அதை சரி செய்யணும், திரும்ப டெஸ்ட் பண்ணணும், திரும்ப பிள்ளை கண்டுபிடிச்சா திரும்ப டெவலப்பர் சரி செய்யணும். இப்படி டெஸ்ட் பண்ணி டெவலப் பண்ணி இப்படி தான் மாறி செஞ்சு ஒரு கட்டத்துக்கு வந்த பிறகு தான் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவான். அந்த கம்பெனியில்
கொண்டு போய் போடுவாங்க. போட்டாலும் அண்டையிலேருந்து வேலை அதுலேருந்து நடக்காது. இப்போ யூசர் அங்கே கம்பெனியில் வேலை செய்கிற ஆட்கள் அந்த சாஃப்ட்வேரை ரன் பண்ணுவாங்க. அவங்களும் இப்போ டெஸ்ட் பண்ணுறாங்க. இப்போ கடைசி டெஸ்டிங் அவங்கள தான். ரைட், அக்செப்டன்ஸ் டெஸ்ட்னு சொல்கிறது இது தான். அவங்க வேலை செஞ்சு வேலை சரியாக, ஏன்னா மெனுவெல்லாம் செஞ்சுட்டு போவாங்க. ஏற்கனவே காப்பி பேனில் எழுதினாக்க அப்படி எழுதிட்டு தான் போவாங்க அக்கௌண்ட்ஸ் எல்லாம். அப்போ ஒவ்வொரு நாளும் அந்த 2 டேயும் டோட்டல்கள் அதுகள்லாம் சரி பார்ப்பாங்க. கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் காட்டுற டோட்டலையும் அவங்க எழுதி வச்சு வளமையாக காப்பியில் எழுதின அந்த டோட்டலும் சரியாக வருதான் அப்படி ஒவ்வொரு நாளும் பார்ப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட காலம் நியமிச்சிருப்பாங்க, 3 மாதம். அப்படி 3 மாதமும் எந்த பிள்ளை இல்லாமல் டோட்டலாம் சரியாக வந்து முடிஞ்சால் சரி, இந்த மெனுவலாக செய்கிறது நான் படிப்பேன். பேப்பரில் எழுதுறதெல்லாம் விட்டுருவாங்க. அந்த 3 மாதத்துக்கு 2 வேலை செய்கிறாங்க, டபுள் வேலை. பேப்பரில் எழுதணும், கம்ப்யூட்டரில் என்டர் பண்ணணும். அதான் இங்கே நலின் சார் அங்கே நடக்குது. அது காலகாலத்துக்கு நடக்குது. ஃபிங்கர் பிரிண்ட்டையும் வைக்கணும், பேப்பர்லேயும் சைன் பண்ணணும், காப்பிலையும். ரைட், அது இன்னும் சரிவர காட்டியும் அது நடந்துகிட்டே இருக்கும். 100% டெலியாக காட்டியும் நடந்துகிட்டே இருக்கும். அப்போ இந்த டெஸ்டிங் டைம்லையும் பிள்ளை வரும். ஏன்னா கம்பெனியில் 1000 முறை டெஸ்ட் பண்ணாலும் கம்பெனியில் ஒரிஜினல் கம்பெனியில் ரியல் என்வாயர்மெண்ட்டில் அந்த சாஃப்ட்வேரை டெஸ்ட் பண்ணும் போதும் பிள்ளைகள் வரும். அப்போ அது திரும்ப செய்வாங்க. திரும்ப எப்படி செய்வாங்க? திரும்ப அது மேலே போவாங்க, திரும்ப இன்வெஸ்டிகேஷன் செய்வாங்க, அனலைசிஸ் பண்ணுவாங்க, திரும்ப டிசைன் பண்ணுவாங்க. அந்த துண்டுக்கு மட்டும் திரும்ப டெவலப் பண்ணுவாங்க, திரும்ப டெஸ்ட் பண்ணுவாங்க. அதனால தான் இது சைக்கிள்னு சொல்கிறோம், வட்டப்பாதையான செயல்பாடு. சைக்கிள் ஒரு விரும்பத்தகாத அவுட்புட்னு வருது சாஃப்ட்வேர் அப்படின்னா திரும்ப இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க, என்ன நடந்ததுன்னு சொல்லி அனலைஸ் பண்ணுவாங்க, ஏன் அப்படி நடக்குது. திரும்ப பிள்ளையை கண்டுபிடிச்சி டிசைன் பண்ணுவாங்க, இப்படி செஞ்சால் அந்த பிரச்சனை வராது. திரும்ப அதை ப்ரோக்ராம் பண்ணுவாங்க, திரும்ப இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க, திரும்ப டெஸ்ட் பண்ணுவாங்க. இப்படி போயிட்டு தட் இஸ் இம்ப்ளிமெண்டேஷன். அப்போ பண்ணி முடிச்ச பிறகு அடுத்தது மெயின்டெனன்ஸ். சும்மா செஞ்சு கொடுத்துட்டு சும்மா இருக்கிறதுல மெயின்டைன் பண்ணணும். அப்போ சில நேரம் அந்த கம்பெனி மெயின்டெனன்ஸ் தேவையான அக்ரிமெண்ட் கொடுத்துருந்தா மெயின்டெனன்ஸ் செய்ய மாட்டாங்க, தேவைன்னு கொடுத்து செய்வாங்க. அப்போ அந்த மெயின்டெனன்ஸ் டைமில் சில நேரம் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கம்பெனிலேருந்து ஒரு ஆள் வந்து இங்கே தான் வருவார், ஒரு நாள் இங்கே வருவார். அவர் ஒரு நாள் அங்கே வேலைக்கு போகாமல் இங்கே வருவார். இங்கே வந்து வேலை நடக்கும்போது இவரும் அவதானிக்கிட்டே இருப்பார், என்ன நடக்குது, என்ன பிள்ளைகள் வருது சாஃப்ட்வேர்லன்னு சொல்லி பார்த்துட்டே இருப்பார். அவர் சின்ன சின்ன ப்ராப்ளம்லாம் உடனே இருந்து செஞ்சு கொடுத்துட்டு இருப்பார். தட் இஸ் மெயின்டெனன்ஸ். ரைட், நான் ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சேன். அந்த நேரம் சாஃப்ட்வேர்களில் ஃபால்ட் வந்தால் உடனே கால் பண்ணுவோம். நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதை ரவுண்ட் பண்ணி அனுப்புவேன், இந்த இடத்துல அமௌண்ட் வந்து பிள்ளையாக வருதுன்னு சொல்லி. அதோட அங்கே இருந்து அவன் பிசி எனிவேர்னு அந்த காலத்தில் இருந்த சாஃப்ட்வேர், பிசி எனிவேர்னு அந்த சாஃப்ட்வேரோட கனெக்ட் பண்ணி எந்த கம்ப்யூட்டரை கனெக்ட் பண்ணி அதை வந்து இது பண்ணுவான். என்னென்ன சாஃப்ட்வேர் ப்ராப்ளமோ அவனோட கம்ப்யூட்டரில் செஞ்சு அந்த காட்டின பிள்ளையை சரி செஞ்சு போட்டு அந்த ஃபைலை கொண்டு வந்து எந்த கம்ப்யூட்டரில் வந்து ரீப்ளேஸ் பண்ணுவான். குறிப்பிட்ட ஃபைலில் என்னென்ன ஃபைலில் டேமேஜ் இருக்குதோ அதெல்லாம் திருத்தி திரும்ப கொண்டு வந்து போடுவோம். போட்டு 2 நாளைக்கு ரன் பண்ணுவோம், திரும்ப ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் திரும்ப இது பண்ணுவோம். இப்படியே செஞ்சு தான் போகணும். அதான் உண்மை. பர்ஃபெக்டாக யாருக்குமே சாஃப்ட்வேர் செஞ்சு முடிக்கலை. அதாவது சாஃப்ட்வேர் கொண்டு வந்து போட்ட உடனே எல்லாம் ஓகே அப்படி வராது. 95% ஓகே அப்படிங்கிற சாஃப்ட்வேர் தான் எல்லா இடத்துலையும் ரன் ஆகும். பேங்க்லேயே கூட அப்படி தான், எந்த பேங்க்கில் எடுத்துக்கொண்டாலும் அப்படி தான் இருக்கும். ஃபால்ட்டுகள் இருக்கும் 95, 99 அப்படி இருக்கலாம். ஒரு நல்ல கம்பெனியாக இருந்தால் ஒரு 99% பிள்ளை இல்லாமல் வேலை செய்யக்கூடிய கம்பெனி. அந்த 1% வந்து மைனர் ப்ராப்ளமாக இருக்கும், மைனர் ப்ராப்ளம். ரைட், அதுகள் அப்படி தான் இருக்கும். இப்போ ஜூம்லேயும் கூட நான் நிறைய பிள்ளைகளாவது தான் நினைக்கிறேன், இன்டர்நேஷ்னலாக பாவிக்கிறாங்க. ரைட், எல்லாரும் பாவிக்கிறாங்க. ஆனால் அதில் என்ன ஃபால்ட்டுன்னு இப்போ எனக்கு விளங்குது பாவிக்கும்போது, ப்ரோக்ராமிங் ஃபால்ட்ஸ். ஆனால் மேஜர் யூசேஜுக்கு அது பிரச்சனை இல்லை. அதாவது ஒரு ஆன்லைன் மீட்டிங் நடத்துறதுல எந்த பிரச்சனையும் இல்லை, நடத்தி முடிக்கலாம். அதனால அது சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. ஜூம் எடுத்துக்கொண்டாலும் சரி, ஜிமெயில் எடுத்துக்கொண்டாலும் சரி, கூகுளில் யூடியூப் எடுத்துக்கொண்டாலும் சரி, ஃபேஸ்புக் எடுத்துக்கொண்டாலும் சரி, எத்தனையோ ஃபால்ட்டுகள் நாங்கள் பாவிக்கிற நேரம் எங்களுக்கு விளங்கு. கேம்ஸுகள் இருக்குது, கேம்ஸுடைய அந்த குறைபாடுகளை வச்சு தான் நாங்கள் கேம்ஸ் வெல்றது கம்ப்யூட்டரில். இல்லாட்டி வெளில கஷ்டம் கம்ப்யூட்டர். ரைட், தொடர்ந்து விளையாடுற ஒருத்தர் அதோட பலவீனத்தை கண்டுபிடிச்சிடும், அந்த சாஃப்ட்வேரை பலவீனத்தை.
அதை வச்சு கேம்ஸ் விளையாடலாம். அப்போ அடுத்த வெர்ஷனில் அந்த பலவீனத்தை அவங்க இல்லாம ஆக்குவாங்க. ரைட், நீங்கள் ஆரஞ்சு பார்த்தா தெரியும் நீங்கள் விளையாடுற கேம்ஸில் என்னென்ன குறைபாடு இருக்கு. ஆனால் அது மேஜர் ஃபங்க்ஷனாலிட்டி ப்ராப்ளமாக இருக்காது. அப்படி இருந்தால் அந்த சாஃப்ட்வேர் ஃபெயிலியர். சின்ன சின்ன பழுதுகள் இருக்கலாம், எல்லா சாஃப்ட்வேரும் இருக்கும். ரைட், அப்போ இதுதான் அந்த படிமுறைகள். இது ஒரு வட்டப்பாதையில் எழுதணும், திரும்ப திரும்ப செயல்படக்கூடிய இது. அது சரிவர காட்டி சொல்யூஷன் முழுமையாக கிடைக்கிற வரைக்கும் இந்த வட்டப்பாதையில் இது நடந்துகிட்டே இருக்கும். ஏன்னு சொன்னால் எல்லாம் செஞ்சு டெஸ்ட் பண்ணி எல்லாம் செஞ்சு ப்ராப்ளம் வரும். நான் டெஸ்ட் பண்ணக்குள்ள சில நேரம் அது அனலைசிஸில் ஏற்பட்ட ப்ராப்ளமாக இருக்கலாம், இல்லை டிசைனில் ஏற்பட்ட ப்ராப்ளமாக இருக்கலாம். அது திரும்ப மேலிருந்து வரணும் கீழே. அப்போ டிசைனை சரி செஞ்சு, ஏன்னா ப்ரோக்ராமர் சரி எல்லாம் சரியாக செஞ்சிருப்பார், அவர் ப்ரோக்ராமில் எந்த பிழையும் இல்லை, டிசைனில் பிழை இருக்கலாம். அவர் டிசைன் பண்ணி கொடுத்ததில் பிழை இதால் தான் இந்த வேலை நடக்க மாட்டேங்குது, அல்லது இது மாதிரி மேலதிகமாக நடக்குது ஏதோ ஒன்று. அப்போ அது எல்லாத்தையும் மாற்றணும். அதனால தான் அந்த சல்லி. ரைட், சில சொல்லுவாங்க சின்ன சாஃப்ட்வேர் எழுதித்தாங்க, அவ்வளோ பெருசாக தேவையில்லை. அப்படி சின்னலாம் எழுதலை, அது பெரிய வேலை. சொல்லுவாங்க இந்த ரைஹால் தெரியுமா? ரைஹால் இந்த குரான் வச்சு ஓதுறது ரைஹால்னு சொல்லுவாங்க புத்தகத்தில். மத்தாக்கு எப்படி சொல்றீங்க? குரான் வச்சு ஓதுறது அது ஓடாய் மார்க்க செய்கிற வேலை தான். ஆனால் அது சின்ன ஒரு சாமான் தான். ஆளுக்கு கேட்பான், சும்மா குரான் வச்சு ஓதமா, ஒரு சின்ன ஒரு ரைஹால் ஒன்று செஞ்சு தாங்க போனோம். ஆனால் அதுக்கு எவ்வளோ நுணுக்கமான வேலை இருக்குதுன்னு சொல்லி ஓடாய் தான் தெரியும். அது எவ்வளோ கஷ்டப்பட்டு அதுக்கு வேலையெல்லாம் நுணுக்கமாக செய்யணும். எல்லாருக்கும் அந்த ரைஹால் எல்லாருக்கும் செய்யவும் தெரியாது, முறையாக படித்தவனுக்கு தான் தெரியும். அப்படி படிச்சிருந்தாலும் அது சின்ன வேலை இல்லை, 2 அறுவையில் எடுத்து கொடுக்குறது. ஒரு பழவை குத்தின்னு சொன்னால் 3 பழவை வச்சு ஆணி அடித்து கொடுத்துடணும். பழவை குட்டின்னு சொல்லுவாங்க, பாங்குன்னு சொல்லுவாங்க அது. ஆனால் ரைஹால் செய்கிறது பெரிய வேலை. அது மாதிரி தான் ஆரம்ப வேலை நிறைய செய்யணும், செஞ்சு தான் சாஃப்ட்வேர் ஒன்று டெவலப் பண்ணணும். நான் உங்களுக்கு விளங்குறமா ஒரு உதாரணத்தில் லேசாக சொன்னேன், நிறைய விஷயம் இருக்காது. ரைட், இப்போ இந்த மீட்டிங் கட் ஆக போகுது.